வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம தல அஜித் அவர்கள் முதலாக அமராவதி அப்படிங்கிற திரைப்படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள் பட்டு அவர் வந்தார், என்னென்னலாம் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு, எப்படி அவர் தன்னுடைய முதல் திரைப்படத்தை நடித்தார் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டாகவே பார்க்க போகிறோம். படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்டைலில் இருந்தார். ஈரோட்டில் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பைக் ரேஸில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட், ரேஸில் கலந்துக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்போவே இருந்திருக்கு. சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்போது ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஒரு சின்ன கேரக்டர், அதாவது ஒரு ஸ்கூல் பையனை நடிக்கிற மாதிரி இந்த சுரேஷ் நதியா நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, என் வீடு என் கணவர்னு. அந்த தோப்புக்கரணம் கூட போடுவார். அது ஒரு கிளிப்பிங் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு தெலுங்குல தான் வாய்ப்பு வந்தது. பிரேம புஸ்தகம் அப்படின்னு ஒரு படம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரு தயாரிச்ச படம். அவரு தான் அறிமுகப்படுத்துறாரு தெலுங்கு சினிமால. அவர் அறிமுகப்படுத்துறாரு. அது எப்படின்னா, எஸ்பிபி சரண் தெரியுமா? எஸ்பிபி சாரோட பையன். அவருடைய கிளாஸ்மேட் தான் அஜித். ரெண்டு பேரும் ஒரே செட் தான். அவருக்கு அப்பவே ஆசை இருந்திருக்கு, இந்த மாதிரி ரெண்டு ஆசை, சினிமாலையும் நடிக்கணும், ரேஸ்ல கலந்தும் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்பவே இருந்திருக்கு. அப்புறம் சரி ஆடிஷன் எல்லாம் போய் எல்லாம் செலக்ட் ஆகி படத்துல நடிச்சாரு. படமும் அங்க சூப்பரா ஓடிச்சு, பிரேம புஸ்தகம். ஆமா, నేనే తప్పు చేయలేదు సార్. తప్పు చేసింది ఎవరో తెలుసుకోకుండా శిక్ష వేసిన మీది తప్పు. பிரேம புஸ்தகம் படம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு படத்துக்கு கமிட் ஆகுறாரு. அந்த படத்தோட பேரு வெண்ணிலா. அதாவது அமராவதி ஃபர்ஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் படமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சது அமராவதி. ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சதே வெண்ணிலா படம் தான். ஓ, வெண்ணிலா தான். அந்த படத்துல அவரு ஹீரோ. ஓ, சரி சரி. அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியல, படத்தோட ஷூட்டிங் பாதியிலே நின்றுச்சு. அது அப்படியே கிடப்புல போட்டாங்க. அப்புறம் இடையில இந்த விளம்பர படங்கள் எல்லாம் வந்தது, அதுல நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மியாமி குஷன் விளம்பரம், நிறைய படம் விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. மியாமி குஷன் விளம்பரம் பாத்தீங்களா? அந்த வாய்ப்பு வந்தது, அதுலயே நடிச்சாரு. பாரு பாரு மியாமி குஷன்ஸ் பாரு, காலுக்கு என்ன சொகுசு பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ஓகே, இந்த படம் நமக்கு இதாகல, இந்த வெண்ணிலா நமக்கு இதாகல, சரி நம்ம பழைய வேலைக்கே போயிடுவோம், நம்ம ரேஸ்லயும் நம்ம அதுலயும் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அதுக்கே போலான்னு ஐடியா பண்ணாரு. அதுக்கப்புறம் அமராவதி வாய்ப்பு கிடைச்சது. அது எப்படி வாய்ப்பு கிடைச்சது தெரியுமா? அந்த படத்தோட டைரக்டர் செல்வா. அந்த செல்வா என்ன பண்ணாரு, சரி கதை எழுதிட்டாரு, ஹீரோ பாக்குறதுக்கு ஒரு டீனேஜ் பையன் மாதிரி ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டாரு. ஹீரோயின் சங்கவி ஏற்கனவே புக் பண்ணிட்டாரு. புக் பண்ணிட்டு சரி ஒரு ஆடிஷன் எல்லாம் ஒரு பையன் செலக்ட் ஆனான். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சரி இந்த படத்தோட ஷூட்டிங் ஊட்டியில வைக்கணும், ஒரு லவ் ஸ்டோரி தான், ஊட்டியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கிறாரு. ஊட்டிக்கும் போயிட்டாரு. ஊட்டிக்கும் போய் லொக்கேஷன் எல்லாம் பார்த்து, சரி இந்த லொக்கேஷன்ல சாங்ஸ், அந்த லொக்கேஷன்ல சீன்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா எல்லாம் பண்ணியிருக்காரு. செலக்ட் ஆன அந்த பையனை கூட்டிட்டு போய் நடிக்கவும் வச்சாரு. நடிக்க வச்ச என்னாச்சு, கேமராவை பார்த்தா அவருக்கு பயம், கேமராவை பார்த்தாவே பயம், தயங்குறாரு. இப்போ டைலாக் பேச தயங்குறாரு, நடிக்கவும் தயங்குறாரு, பயமும் படுறாரு. இப்படியே ஒரு 10 நாள் ஷூட்டிங் போச்சு. சரி என்னடா இப்படி இந்த மாதிரி சொல்ல போறா, அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருந்தாரு. சரி ஓகே, சாங் ரெக்கார்டிங் கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சாரை ஸ்டுடியோக்கு வர வச்சிட்டாரு. ஸ்டுடியோ கூப்பிட்டுருக்கிறாரு, கேட்டாரு, சரி எப்படி ஷூட்டிங் எல்லாம் எப்படி போகுது, நல்லா ஓகேவா நல்லா எஸ்பிபி கேட்டுருக்கிறாரு. சார் ஷூட்டிங் போச்சுங்க சார், ஆனால் புது பையன் கொஞ்சம் சொதப்புறான், கரெக்டாக நடிக்க மாட்டேங்கிறான், கேமரா பார்த்தாவே பயப்படுறான் சார், பயக்கிறான், இப்போ நிற்கிறக்கே தயங்குறான் சார், டைலாக் பேசணும்னா பேசுறதுக்கே தயங்குறான், அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துருக்கோம். சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஹீரோவை பார்த்து ஏதோ செலக்ட் பண்ணி ஏதோ நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிக்கிட்டோம், அவங்க மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் எல்லாம் பாடிட்டாரு.
அப்புறம் எஸ்பிபி சார் வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. சரி உனக்கு ஹீரோ கரெக்டான ஹீரோ உனக்கு அமையல போல இருக்கு, அதான் யோசிக்கிற. சரி ஓகே, மந்தவழியில் ஒரு பையன் இருக்கான், அவனோட அட்ரஸ் தர்றேன், நீ அவனை போய் பாரு. நான் ப்ரொடியூஸ் பண்ண தெலுங்கு படத்துல அந்த பையனை தான் நான் ஹீரோவா போட்டேன். அந்த பையன் இப்போ வந்து மந்தவழியில் இருக்கிறான், இதுதான் அவனோட அட்ரஸ், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சரி போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்தது யாருன்னா அஜித், வேற யாரும் கிடையாது, அஜித். பார்க்க மாட்டேன், அப்படி நான் பார்த்து வாங்கிட்டா அவ தான் என் வைஃப். அஜித்தை போய் பார்த்துருக்கிறாரு. அப்போ வந்து மந்தவெளியில் இருந்திருக்கிறாரு. அங்க ஒரு வீடு பார்த்து தங்கி இருக்கிறாருன்னு வைங்களேன். இந்த மாதிரி எஸ்பிபி சார் தான் வந்து இந்த அட்ரஸ் தந்தாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல வந்து ஹீரோ நடிச்சிருக்கீங்க, உங்களை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொன்ன காட்டிக்கு உங்களை சொன்னாருங்க சார், இந்த மாதிரி கதை வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு டைரக்டர். சரி 2-3 இடத்துல வந்து நடிக்க வச்சாரு, கரெக்டா நடிச்சாரு. அப்புறம் சொல்றேன், டைரக்டர் என்ன சொல்றாரோ அந்த சீன் அப்படியே பண்ணாரு. ஆடிஷன் எல்லாம் போவாங்க, அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தனியா ஆடிஷன் எல்லாம் போயிட்டாரு. ஓகே, சூஸ் பண்ணிட்டாரு. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து லொகேஷனுக்கு கூட்டிட்டு போய் சங்கவியோட ஒரு பாட்டு, அப்புறம் இந்த சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எல்லாம் வந்து அவங்களோட இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீன்ஸ், அதெல்லாம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. நான் அன்னைக்கு உங்க வீட்டுல சோப்ல கால்பட்டு உங்க மேல கைப்பட்டு நான் அவரு முடிவே பண்ணிட்டாரு, சரி இந்த படத்துக்கு இவர் தான் பொருத்தமான ஆளு அப்படின்னு. ஷூட்டிங் எல்லாம் ஃபுல்லா போச்சு, ஊட்டிலேயே போச்சு, கரெக்டாகவும் நடிச்சிட்டாரு. படம் வந்து சக்சஸ் ஆகணும், சரி நல்லா கஷ்டப்பட்டு நடிச்சிட்டோம். இப்போ டைரக்டரும் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்துட்டாரு. கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டதுக்காக படம் வந்து நல்லா போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 2 டிக்கெட் வாங்கி தர முடியுமா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ கேசட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா. படம் ரிலீஸ் ஆகி 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து 3-6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து, இப்பதான் 1 மாசத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி 15 நாளைக்கு முன்னாடி தான் ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பாடல் முதல் ஹிட் தந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படத்தையே விற்பாங்க. இந்த படத்துல வந்து எல்லா பாட்டும் ஹிட். ஓகே, அது ஒரு சொல்லி ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி விற்பாங்க. அவங்க வந்து தியேட்டருக்காரங்களுக்கு விற்பாங்க. பாடல் எல்லாம் ஹிட், இந்த பாடலுக்காகவே வந்து ஜனங்க தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அது டிமாண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. சரி புதுமுகம் படத்துக்கு ஏன் அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டை ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை விற்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஹலோ, ஓகே, இப்போ எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ரிலீஸுக்கெல்லாம் தயாரா இருக்குது. ஆடியோ ரிலீஸும் பண்ணிட்டாங்க, பாட்டு எல்லாமே ஹிட்டு. படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க, படமும் ஹிட் ஆயிடுச்சு. படம் நல்லா ஓடினதுக்கு அப்புறம் யார் இந்த புது பையன் சூப்பரா நடிக்கிறாங்க அப்படி எல்லாரும் கேட்டாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில அன்பா ஆசையா யாரோ இருக்கிற மாதிரி கற்பனையில் நான் வாழ்ந்துட்டேன். ஒன்ன பார்த்த உடனே அந்த கற்பனை நிஜமாச்சு. எப்படி இவரை சூஸ் பண்ண அப்படின்னு டைரக்டர் கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி எஸ்பிபி சார் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னாரு, மந்தாவளியில் ஒரு பையன் இருக்கான், பரவாயில்ல, முதல் படம் மாதிரியே தெரியலையே, நல்லா நடிக்கிறானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உன் அப்பா என்ன அடிக்கட்டும் திட்டட்டும், ஆனா நீ என்ன மறந்துடுன்னு எப்படி சொல்லுவேன்? இதுக்கு இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசமலர்கள் அரவிந்த் சாமி ரேவதி நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் வருவாரு, ஒரு கிளிப்பிங்க்கு மட்டும் வந்துட்டு போவாருன்னு வைங்க. நான் மெட்ராஸ் போறேன், என் கூட வந்துரு, அங்க போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பார்த்தா அவ்வளவு பச்சை குழந்தை மாதிரி இருப்பாரு, அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு. இப்பவுமே தாடி மீசை எடுத்துட்டா குழந்தை மாதிரி தான். இப்போ குழந்தை மகன் தானே. எங்க நிறுத்திங்க? ரூம்ல இருந்து. அதாவது இந்த டைரக்டர் செல்வா கிட்டயே சொல்லுவாரு, அதாவது ஷூட்டிங் எடுத்த டைம் போக மற்ற டைம்ல எல்லாம் வந்து செஞ்சு காமிப்பாராம். சார் நான் இந்த மாதிரி நான் பைக் ஓட்டுவேன் சார், ரேஸ்ல எல்லாம் நான் கலந்துருக்கேன், எனக்கு ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க சார், நான் வீலிங் எல்லாம் பண்ணுவேங்க சார், சிங்கிள் வீல்லயே நான் வந்து ஓட்டுவேங்க சார் அப்படின்னு ஓட்டியெல்லாம் காட்டினாரு. ஊட்டி லொகேஷன்ல வந்து ஒரு இடத்துல காலியான இடத்துல வந்து ஓட்டி காட்டியிருக்காரு. சார் கார் அங்க நிக்குது, அதை முட்டாம நான் அங்க கொண்டு போய் பார்க் பண்ணட்டுமா, கரெக்டா முட்டாது கரெக்டா அந்த எட்ஜில் கொண்டு போய் நிப்பாட்டுமா, கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. இப்போ வரைக்குமே ஒரு படங்கள்ல அந்த பைக் ரேசிங் ஏதோ ஒரு சீன்ல வந்து ஆமா, அந்த அமராவதி படத்துலயும் பைக் ரேஸ், பைக்ல போற மாதிரி சீன் எல்லாம் இருக்கும். அமராவதி படத்துக்கே வந்து டப்பிங் அஜித் பண்ணல, விக்ரம் தான் பண்ணாரு. சியான் விக்ரம் அவரு தானே டப்பிங் பேசினாரு. பேப்பர்ல உன்னை பத்தி வந்தது அது என்ன? சரி, சங்கவியோட நல்லா லவ் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாரு.
எல்லாம் டைரக்டரோட டச் தானே. I don't want this mechanical life. இது வரைக்கும் லைஃப் வேஸ்ட் ஆனது போதும். ஒரு பாடல்ல வந்து காட்டியிருப்பாங்க, தாஜ்மஹால் தேவையில்லை, பதறிட்டு ஓடி வருவாங்க சங்கவி. அது பேஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பையனா இருந்தா இருப்பாரு. நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் அது புதுமுகம்னே வந்து சொல்ல முடியாது. ஒரு 20-25 படங்கள் நடிச்ச ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுவார். மியூசிக் பாத்தீங்கன்னா பாலபாரதின்னு ஒருத்தர் மியூசிக் போட்டுக்கிறாரு, புது ஆள். பாடல் எல்லாமே அருமையா இருக்கும். எல்லாம் எஸ்பிபி பாடியிருப்பாரு அஜித்துக்கு. எல்லாமே ஹிட். இப்ப அந்த படத்தை வந்து 2024 வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. 2024 தீனா இதுதானே ரிலீஸ் ஆச்சு, அமராவதி ரிலீஸ் ஆச்சு. 2 படங்கள் ஆமா, சூப்பரா கிளியர் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. படம் நல்லா போச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நம்ம சி சென்டர் பி சென்டர்ல எல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஏ சென்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு அமராவதி. சிவாஜி கணேசனுக்கு இது எப்படி பராசக்தியோ, அஜித்துக்கு வந்து அமராவதி அஜித் அப்படின்னு தானே. அப்ப அமராவதி அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேர் காணாம போயிடுச்சு. அப்புறம் ஆசை அஜித்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காவல் மன்னன் அஜித் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அமர்கலம் படத்துல வந்து லக்கி ஸ்டார் அஜித்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் அல்டிமேட் ஸ்டார், அப்புறம் தலை. இப்ப பேர் இல்ல, வெறும் அஜித் குமார்னு வந்தாவே போதும், பயங்கரமான ஒரு இதா இருக்கும். அமராவதி வந்து 93 ரிலீஸ் ஆன படம். அந்த டைம்ல வந்து அப்பவே விஜய் வந்து ஏற்கனவே படம் நடிச்சிட்டாரு. நாளை தீர்ப்பு 92லயே நடிச்சிட்டாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அப்படி. ஆமா, அவர் சின்ன பையனா இருக்கும்போது நடிச்சாருல்ல, 80லயே நடிச்சாரு அவர். அப்படி பார்த்தா இவரும் தானே இப்ப பிரேம புஸ்தகம், அதுக்கு முன்னாடி என் கணவன் என் வீடு. ஆமா, அது 90க்கு மேல. 90 அதெல்லாமே 90க்கு மேலதானா? ஆமா, 90 டைம்ல. அதாவது 80கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசு விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பாரு. விஜய் சின்ன வயசு விஜய். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் அப்பா, அவர் தான் டைரக்டர். சின்ன வயசு கேரக்டர் எல்லாம் வந்து சின்னதா பண்ணாரு. இவரு முதல் வந்து சினிமாவில் நடிச்சதே வந்து விஜய் தான். அதுக்கப்புறம் தான் அஜித். ஏன்னா இவருக்கு பின்புலம் எதுவும் கிடையாது, கஷ்டப்பட்டு தானே வந்தாரு. தன்னம்பிக்கை. ஒரு பேடியில் கூட விஜய் சொல்லியிருப்பாரு, அஜித் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு. அவருடைய தன்னம்பிக்கை தான். அஜித் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் தன்னம்பிக்கைனாலதானே இப்ப இந்த அளவுக்கு பெருசா டெவலப் ஆயிருக்காரு. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம அஜித் அவர்கள் அமராவதி திரைப்படத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சாரு, அதில் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறத தெளிவாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே போன்ற இன்னும் நிறையா சினிமா கண்டென்ட்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.